எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இயற்பியல்ல ஒரு மிக முக்கியமான ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் புகழ்பெற்ற பெர்னோலியின் தேற்றம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட ஒரு முனை குறுகலாவும் இன்னொரு முனை அகலமாவும் அதுவும் இல்லாம ஏற்ற இறக்கமாவும் இருக்கு. இப்போ அது வழியா தண்ணி வேகமா ஓடும்போது அதோட மொத்த ஆற்றலுக்கு என்ன ஆகும்? இது ஏதோ மேஜிக் மாதிரி தோணுது இல்லையா? இந்த ஒரு கேள்விக்கு தான் பெர்னோலியன் தேற்றம் ஒரு சூப்பரான பதில கொடுக்குது. இந்த ஐடியா எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? இதுக்காக நாம கிட்டத்தட்ட 300 வருஷம் பின்னோக்கி போகணும். 1738ஆம் வருஷம் டேனியல் பெர்னூலி அப்படிங்கிற ஒரு சுவிஸ் விஞ்ஞானி தான் திரவங்களோட ஓட்டத்துக்கும் அதோட அழுத்தத்துக்கும் ஆற்றலுக்கும் இடையில ஒரு அட்டகாசமான தொடர்பு இருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னாரு. சரி வாங்க இந்த பெர்னோலி தேற்றம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இத நாம துண்டு துண்டா பிரிச்சு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இதுதான் அந்த அதிகாரப்பூர்வமான வரையறை. ஆமா, கேக்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா சிக்கலா இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனா ஒரு துளி கூட கவலைப்படாதீங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான வார்த்தையும் நாம அடுத்தடுத்து ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். இந்த தேற்றத்தோட முதல் கண்டிஷன் அமுக்க இயலாத திரவம். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு திரவத்தை நீங்க அழுத்தி அதோட அளவை குறைக்க முடியாது. உதாரணத்துக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஃபுல்லா தண்ணி இருக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு சொட்ட தண்ணி கூட நீங்க அதுக்குள்ள ஊத்த முடியாது. அது சுருக்க முடியாது இல்லையா? அதுதான் இது. ரெண்டாவது கண்டிஷன் நேர்கோட்டு ஓட்டம். இது ஒரு அமைதியா போற ஆறு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. தண்ணியோட ஒவ்வொரு துகளும் தனக்கு முன்னாடி போன துகள் போன பாதையிலேயே அழகா வரிசையா போகும். எந்த விதமான குழப்பமோ சுழலோ இருக்காது. ஒரு ஸ்மூத்தான ஃப்ளோ. இப்போ நாம இந்த தியோரியோட இதய பகுதிக்கே வந்தாச்சு. பெர்னூலி இந்த 3 சூப்பர் ஸ்டார் ஆற்றல்களை பத்தி பேசுறாருன்னு பார்க்கலாம். இந்த 3ஓட கூட்டுத்தொகை தான் எப்பவுமே மாறாம இருக்கும். அது என்னன்னா பிரஷர் எனர்ஜி, அதாவது அழுத்த ஆற்றல். அப்புறம் அது இருக்கிற உயரத்தால வர்ற பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதாவது நிலை ஆற்றல். கடைசியா அதோட வேகத்தால வர்ற கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது இயக்க ஆற்றல். இந்த 3 பேரும் ஒரு டீம் மாதிரி. இவங்களோட மொத்த மதிப்பு அந்த பைப்ல எந்த இடத்துல அளந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இப்ப இந்த விளக்கத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும். இந்த தியரியில வர்ற அழுத்த ஆற்றலுக்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி கொண்டு வரோம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கும் இல்லையா? ஒர்க் டன், அதாவது செய்யப்பட்ட வேலை, அது எதுக்கு சமம்? விச மற்றும் தூரத்தோட பெருக்கற் பலனுக்கு சமம். இங்கிருந்து தான் நம்ம பயணம் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு சின்ன மேஜிக் பண்ண போறோம். முதல்ல விசை அழுத்தம் இன்டு பரப்பு அப்படின்னு மாத்தி எழுதிக்கிறோம். அடுத்து தூரத்தை திசைவேகம் இன்டு நேரம் அப்படின்னு மாத்துறோம். இப்ப இந்த ரெண்டையும் நம்ம பழைய வேலை ஃபார்முலால போட்டா அவ்வளவுதான். திரவத்தால செய்யப்பட்ட வேலைக்கு நமக்கு ஒரு புது ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. இந்த புது ஈக்குவேஷன்ல இருக்கிற பரப்பு, திசைவேகம், நேரம், இந்த 3 விஷயத்தையும் பாருங்க. இது 3ஐயும் ஒன்னா சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அந்த நேரத்துல நகர்ந்த திரவத்தோட மொத்த கன அளவு, அதாவது வால்யூம். இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் அழுத்த ஆற்றலுக்கான ஃபார்முலா ரொம்ப நீட் ஆகிருச்சு. அது சிம்பிளா அழுத்தம் இன்டு கன அளவு தான். ஆனா ஒரு நிமிஷம், நம்ம தியோரி ஓரலகு நிறைக்கான ஆற்றலை பத்தி பேசுது இல்லையா? அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இப்ப பாருங்க, இது கொஞ்சம் கணக்கு மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ஈஸி. ஓரலகு நிறைக்கான ஆற்றல் வேணும்னா நாம மொத்த அழுத்த ஆற்றலை நிறையால வகுக்கணும். இப்ப இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாத்தி எழுதுனா நமக்கு கன அளவு பை நிறை அப்படின்னு ஒரு பகுதி கிடைக்குது. இது எதையாவது ஞாபகப்படுத்துதா? ஆமா, இத அடர்த்தியோட ஃபார்முலாவோட தலைகீழ், அதாவது 1/p. அவ்வளோதாங்க. ஓரலகு நிறைக்கான அழுத்த ஆற்றல் p/ρ தான். சூப்பர். இப்ப நம்ம எல்லா பாகங்களையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆற்றல் கூறுகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பெர்னோலி தேற்றத்தோட கிளைமேக்ஸ், அதாவது அதோட மைய கருத்தை நிரூபிக்க போறோம். ரெடியா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை விதி ரொம்ப சிம்பிள். அதுதான் ஆற்றல் அழிவின்மை விதி. அதாவது ஒரு பைப்ல நுழைவாயில புள்ளி ஏல திரவத்துக்கு எவ்வளோ மொத்த ஆற்றல் இருக்கோ அதே அளவு ஆற்றல் தான் வெளியேறும் வழியிலையும் புள்ளி பீல இருக்கணும். ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. இந்த பெரிய ஈக்குவேஷனை பார்த்து பயந்துராதீங்க. இத பார்க்கத்தான் பெருசு, ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். இடது பக்கம் இருக்கிறது புள்ளி ஏல இருக்கிற 3 ஆற்றல்களோட கூட்டுத்தொகை, வலது பக்கம் இருக்கிறது புள்ளி பீல இருக்கிற கூட்டுத்தொகை. இதுல கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஒவ்வொரு டேர்ம் கூடவும் நிறையம் பெருக்கல்ல இருக்கு. இப்ப அந்த மேஜிக்கல் மொமெண்ட் வருது. இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா உறுப்புலயும் பொதுவா என்ன இருக்கு? ஆமா, நிறை, அதாவது m.
அப்போ கணக்குப்படி நாம என்ன பண்ணலாம்? 2 பக்கத்துலயும் இருக்கிற எம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். சிம்பிள். அப்படி அந்த நிறைய நீக்குனதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் பெர்னூலியின் தேற்றத்தோட ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த இறுதி வடிவம். இதுதான் பெர்னூலி தேற்றத்தோட சாரம். அழுத்த ஆற்றல், நிலை ஆற்றல், இயக்க ஆற்றல், இந்த 3ஓட கூட்டுத்தொகை எப்பவும் ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது மாறவே மாறாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 3 ஆற்றல்களும் தங்களுக்குள்ள பேசி வச்சுக்கிட்ட மாதிரி செயல்படும். ஒன்னு அதிகமானா இன்னொன்னு குறையணும். உதாரணத்துக்கு வேகம் அதிகமானா அழுத்தம் குறையும். இது ஒரு அழகான நடனம் மாதிரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா பெர்னோலியன் தேற்றம்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. அது ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு திரவத்துக்கு பொருந்தக்கூடிய ஆற்றல் அழிவின்மை விதியோட ஒரு ரொம்பவே நேர்த்தியான ஸ்பெஷல் வெர்ஷன், அவ்வளோதான். ஏரோப்ளேன் இறக்கைகள் எப்படி காத்துல மிதக்குது, கிரிக்கெட் பந்து எப்படி காத்துல வளைஞ்சு போகுது, இல்ல நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற பைப்ப கொஞ்சமா மூடும்போது தண்ணி ஏன் வேகமா வருது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இந்த ஒரு சிம்பிளான தியரி தான். இப்போ இந்த பிரின்சிபல் உங்களுக்கு தெரியும். உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல இதோட விளைவுகளை நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.